ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. நம்ம சேனலில் வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம், மூணாம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அன்றைக்கி என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துன்னு இருக்கிற உங்களுக்கு ரொம்பவே நன்றி. புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பாருங்கள், புரியும் கண்டிப்பாக. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி நான் செஞ்சு நிற்கிறேன். வாங்க நம்ம வீடியோவில் போகிறோம், சரிங்களா? நாம் வந்து 3ஆம் தேதி லாஸ்ட் வீடியோவில் 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் குத்துன்னு இருந்தோம். 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 192 ஏபிசி 192 குத்ததில் நம்ம என்னென்ன குத்தோன்னு அப்படியே பாருங்கள். சரிங்களா? நம்ம என்னென்ன குத்தோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா 192. இதில் என்ன பாஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்மளது சி போர்டு பாஸு. இந்த பாருங்கள், அதுதான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், சி போர்டு பாஸ் ஆகிடுது. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு சி போர்டு பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் லாஸ்ட் வீடியோ ஒவ்வொரு வீடியோலேருந்து சொல்லின்னு இருக்கிற மாதிரி தான், டிக்கெட்டு வந்து போட்டு நீங்கள் விளையாடுற டைப்பு இந்த மாதிரி ஒரு டைப்பில் விளையாடுங்க. இப்போ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு லாபம் இல்லாத ஒரு ஆவரேஜான ஒரு லாபம், சரிங்களா? நஷ்டமில்லாத ஒரு லாபத்தை நம்ம பார்க்கலாம். சி போர்டு இன்றைக்கி நம்மளது பாஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? அதுதான் சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த சிங்கிள் போர்டு விளையாடுறீங்கன்னா அப்படின்னா ஏ போர்டு மட்டும் விளையாடாதீங்க, பி போர்டு மட்டும் விளையாடாதீங்க, சி போர்டு மட்டும் விளையாடுங்க. இருக்கிறது நான் கொடுக்குறதே 3 நம்பர் தான். இந்த 3 நம்பரில் 3 நம்பருமே போட்டு விளையாடுங்க, சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒன்றும் பதிவு பண்ணுறது தான். சிங்கிள் போர்டு வந்தால் ஏபிபிசிஎஸ்சி வராது, 3 டிஜிட் வராது. இல்லை 3 டிஜிட் வந்தால் ஏபிபிசிஎஸ்சியும் சிங்கிள் போர்டு வராதுன்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் வந்து பாருங்கள், 1 வந்தால் மிச்சம் 2 வராது, இல்லை இது வந்தால் இது 2 வராது, சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் வின்னிங் வாங்கினவங்க நம்மளோட சேனலுக்கு நம்மளோட வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் பார்த்து நான் டிக்கெட்டு போட்டேன், வின்னிங் வாங்கினேன் நண்பா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட், உங்களோட ஆதரவோ உங்களோட கமெண்ட்டோ ஒன்று தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோவை வந்து என்னை போட வச்சுட்டே இருக்கும், சரிங்களா? வாங்க நம்ம நாளைக்கு என்ன, அதாவது 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். இது வந்து 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பார்க்குறது தான் சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, சரிங்களா? ஏ போர்டில் எந்த நம்பர் வந்து அதிகமாக வர்றதுக்கான ஒரு கெஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா 8, பி போர்டில் 5, சி போர்டில் 3 வரத்துக்கு, இந்த சி போர்டில் 3 வரத்துக்கு அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு போட்டவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு மேலே போயிட்டு போட போகிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாசிட்டிவ் மைண்டாகவே போடுங்க, நல்லதே நடக்கும், சரிங்களா? இது வந்து சிங்கிள் போர்டு. அப்புறம் நம்ம ஏபி பிசி ஏசி பார்த்துடலாம். இப்போ இந்த ஏபிபிசிஎஸ்சியில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள். நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், நம்மளோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம என்ன தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கோ ஏதோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளோட வீடியோவும்
நம்ம போடுற கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு என்றைக்குனா ஒரு நாள் தேவைப்படும். அன்றைக்கி தேவைப்படும் போதோ நம்மளோட சேனலை நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா மேலே ஒரு புள்ளி மாதிரி ஒரு மார்க்கில் வரும் நான் போகிற டெய்லி ஒவ்வொரு வீடியோவும். சரிங்களா? அந்த டைமில் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் அன்றைக்கி என்ன வீடியோ போடுறனோ என்ன கெஸ்ஸிங் நம்பர் போடுறனோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம தேடும் போது எதுவுமே இப்போ வீட்டில் எதனா ஒரு பொருள் வச்சுட்டா கூட எதுவுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு கண்ணாடி வச்சுட்ருப்போம், கண்ணுக்கு போடுற கண்ணாடி தான். தேடும் போது கிடையாது. இப்போ கூலிங் கிளாஸ் வெளியே போகலாம், சரி ஃபங்க்ஷன் ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளோ நகையோ ஏதோ ஒரு கிஃப்ட்டோ ஏதோ ஒன்று தேடும் போது வீட்டில் நம்மளுக்கே கிடைக்காது. ஆனால் அது தேவையில்லாத போது தான் கிடைக்குமே. அந்த மாதிரி தான். சரிங்களா? நான் கொடுக்குற வீடியோவோ நான் போடுற வீடியோவோ நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கோ உங்களுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் தேவைப்படும். அதனால தான் சொல்கிறது, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் போடுங்க. ஃப்ரீயாக இருக்கும் போது நம்மளோட வீடியோ பாருங்கள். உங்களை கம்பல் பண்ணலை, உங்கள் இஷ்டம்தான். சரிங்களா? உங்களோட விருப்பம்தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோணும் போது பரவாயில்ல. என் மைண்டில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இன்றைக்கி என் மைண்டில் 8 நினச்சிருந்தேன், அதே கொடுத்துக்கிறாப்புல. பி போர்டில் 5 நினச்சேன், சி போர்டில் 3 நினச்சேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போதோ இல்லை நீங்கள் போட்டு விளையாடணும்னு ஒரு ஆசை வரும்போதோ நீங்கள் போட்டு விளையாடுங்க. நம்ம இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஏபிபிசி ஏசியில் வந்து எந்த நம்பர் வந்து அதிகமாக ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 47, 62, 64, 74, 76, 26. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நம்பர் தான் ஏபிபிசிஎஸ்சிக்கான வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ஏன் இந்த 4 எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோவில் இப்போ சொல்லலை, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சரிங்களா? இது ஏபிபிசிஎஸ்சி பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தா ஃபாலோ நம்பர் இந்த லாஸ்ட் வீடியோவில் கொடுத்தது தான் 4994. சரிங்களா? அதையே நீங்கள் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. 4994 இந்த மந்தில் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபாலோ நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது பார்த்தா ஏபிசி 3 டிஜிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பருக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்த மாதிரி தான் இருந்தாலும் இன்றைக்கும் அதே ஒரு அதிகப்படியான ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு கிட்ட நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? 091 இந்த நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது அப்படியே நம்ம பாக்ஸ் டைப்லேயே உங்களுக்கு எழுதி காட்டுறேன். 901 109 190 019 910. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர்த்து இதுக்கு சப்போர்ட்டான ஒரு நம்பர் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா 824. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நான் உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் எழுதி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம சேனலுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிவு பண்ணுங்கள். நம்ம மதுரைக்காரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அவர் எல்லா வீடியோவிலும் வந்து பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நம்மளோட கமெண்ட்டில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இதுமாதிரி பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டால் வர நண்பரை அவர் இன்னும் பதிலே சொல்லலை. சரி ஓகே, அந்த கேள்வி இப்போவும் நீங்கள் போய் தேடி பார்த்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று விருது கூட, அதாவது தளபதி விருது வாங்கினார், அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டேன். ஒருத்தரும் எதுவும் கமெண்ட் பண்ணல. நீங்கள் வேலையாக இருக்கிறீங்க, புரியுது. ஃப்ரீயாக இருக்கும் போது கமெண்ட் பண்ணுங்கள். அவர் எப்படி அரசியலுக்கு வருவாரா, வந்து அவனை ஒரு தமிழ்நாட்டே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு எதனா ஒரு மாற்றத்தை தருவாரா என்னன்னு தெரில. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது ஃபங்க்ஷன் நான் நேற்று தான் பார்த்தேன், அதனால் கேட்குறேன். நேற்று இருக்கிற சோஷியல் மீடியாவில் அவர் தான் நீட் எக்ஸாம் பற்றி சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திருநங்கை பக்கத்தில் வந்து உட்காந்தாப்புல. இதையெல்லாம் வந்து எதுக்கு செய்கிறாரு அப்படின்னு உங்களோட மைண்டில் என்ன தோணுது? இதெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்டில் ஒன்று இருக்குல்ல, இல்லை அவர் வந்து செய்வார், அவர் வந்து செய்ய மாட்டார் அப்படின்ட்டு உங்களோட மைண்டில் ஒன்று தோணலை. அது என்னென்னு அடி சும்மா ஒரு டைம் பாஸ் கமெண்ட் பண்ணுங்களேன் ஃப்ரீயாக இருக்கும் போதோ. நீங்கள் வேலையாக இருந்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை, உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதுக்கு இது பாக்ஸ் டைப்பில் எழுதி காட்டிடுவாங்க. 428 248 842 482 284. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு இதுக்கு இது சப்போர்ட்டு, இதுக்கு இது சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த நம்பர் தான் மேலே உங்களுக்கு தூக்கி காட்டுறேன் பாருங்கள். டோட்டலாக எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போட்டு விளையாடுறத கம்மியாக போட்டு விளையாடிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கம்மியாக போட்டு விளையாடுங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுங்கன்னு. அதே தான் அவருக்கு இந்த வீடியோ மூலிமா நான் பதில் சொல்கிறேன். கம்மியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்மியாக கொடுப்பேன் நண்பா. சரிங்களா? வர்றது என்னுடைய கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ இந்த ஜூலை மந்தில் என்னுடைய ஃபார்மேட்டில் என்னென்ன நம்பர் வருதோ அதுதான் நண்பா நான் கொடுக்க முடியும். சரிங்களா? அதிகமாக வரும்போது அதிகமாக தான் தருவேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பார்த்துருப்பீங்களே, 3 நம்பர் இந்த சைடில் சப்போர்ட்டுக்கு 3 நம்பர் கூட கொடுத்துருப்பேன். அப்படியே பாருங்கள், இதை பாருங்கள், 3 நம்பர் கொடுத்துருன்னா இந்த பாருங்கள், இதுலேயே 3 நம்பர் கொடுத்துருங்க. அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் நண்பா. நீங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? நம்பர் கொடுத்துருக்குறேன், இது என்னுடைய கெஸ்ஸிங்கு. உங்களுக்கும் இந்த மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு விளையாடுங்க. போட்டு விளையாடுறத நண்பா மறுபடியும் கமெண்ட் பண்ணி சிரிக்க வைக்காதீங்க. உங்களோட இது எனக்கு புரியுது. போட்டு விளையாடுறத கொஞ்சம் கம்மியாக போட்டு விளையாடுங்க. ஏன்னா உங்கள் பணம், உங்கள் துட்டு, உங்களோட முடிவு தான். சரிங்களா? எனக்கு தேவை உங்கள்கிட்டருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. உங்கள்கிட்டருந்து நான் என்ன எதிர்பார்க்கணும்னா உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். சரிங்களா? நம்ம சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு லாபத்தை, நஷ்டமில்லாத ஒரு லாபத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதாவது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.